ஏழாவது மந்திரம். நாந்தப் பிரக்ஞம் ந பகிஷ்ப்ரக்ஞம் நோபயதப் பிரக்ஞம் ந பிரக்ஞானகனம் ந பிரக்ஞம் நாப்ரக்ஞம் அதிருஷ்டமவ்யவகார்யமக்ராஹ்யம் அலக்ஷணமசிந்த்யமவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யயசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவமத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்ஞேயः துரியம் என்பது சைத்தன்யம் என்று பார்த்தோம். விஸ்வக விஸ்வன் என்பது ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரம் ஆகின்ற உபாதியுடன் கூடிய சைத்தன்யம். தைஜசக என்பவன் காரண சூக்ஷ்ம ஷரீரத்துடன் கூடிய சைத்தன்யம். பிராக்ஞக என்பவன் காரண ஷரீரத்துடன் கூடிய சைத்தன்யம். துரியம் என்பது நான்காவதான சைத்தன்யம் அல்ல, விஸ்வனுக்குள்ளும் தைஜசனுக்குள்ளும் பிராக்ஞனுக்குள்ளும் இருக்கும் கேவலமான வெறும் சைத்தன்யம். ஆகவே துரியம் என்பது உபாதியற்று பார்க்கப்படுகின்ற சைத்தன்யம். உபாதியுடன் புரிந்து கொண்டால் துரியம் விஸ்வ தைஜச பிராக்ஞனாக தெரிகிறது. உபாதியை நீக்கி புரிந்து கொண்டால் அந்த விஸ்வனே துரியம், தைஜசனே துரியம், பிராக்ஞனே துரியமாக இருக்கின்றது. இறுதியில் துரியம் என்றால் ஆத்ம சைத்தன்யம் அல்லது வெறும் சைத்தன்யம். அந்த சைத்தன்யம்தான் ஆத்மா, அதுவே சத்தியம், அதுவே ஞானம், அதுவே அனந்தம் அல்லது பூர்ணம். இனி சைத்தன்யத்திற்குள் உபாதியானது எப்படி நுழைந்தது என்ற கேள்வி வரும்பொழுது, சென்ற வகுப்பில் பார்த்தோம், சைத்தன்யத்திடம் எதுவும் செல்லவில்லை, சென்று சேரவில்லை, அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, அதில் தெரிகிறது என்று உதாரணத்தின் மூலமாக பார்த்தோம். பிறகு அடுத்ததாக நாம் கேட்ட கேள்வியானது, உபாதியை சைத்தன்யத்திலிருந்து நீக்குவது எப்படி? விஸ்வனை எடுத்துக்கொண்டு விஸ்வனிடம் ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீரத்தை எப்படி நீக்குதல், இந்த மூன்று ரூபமான உபாதியை எப்படி நீக்குதல் என்றால், நாம் உண்மையில் ஸ்தூலமாக நீக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மூன்றும் அங்கு இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். உபாதியை நீக்குதல் என்பது உபாதியை அங்கு இல்லை என்று புரிந்து கொள்ளுதல் என்று பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் சிந்தித்தது எப்படி புரிந்து கொள்ளுதல் என்ற கேள்வி. அதற்கு நாம் பார்த்தோம், பதிலாக துரியத்தை புரிந்து கொள்ள புதிதாக ஒரு அவஸ்தை நமக்கு தேவையில்லை. ஒரு அவஸ்தையில் சென்று அங்கு துரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று பார்த்தோம். அப்படி என்றால்
எந்த அவஸ்தையில் துரியத்தை நாம் புரிந்து கொள்வது என்றால், ஆழ்ந்த உறக்கம், கனவு, இதில் புரிந்து கொள்ள முடியாது. ஜாகிரத அவஸ்தையில்தான் துரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே துரியத்தை பற்றிய ஞானத்தை அடைய நாம் விஸ்வனாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இறுதியாக நாம் பார்த்தது, சாஸ்திரம் பல விதத்தில் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றது. ஒன்று விதிமுகம், இனி ஒன்று நிஷேதமுகம். அதை மேலும் சிந்தித்து பிறகு நாம் இப்பொழுது தொடர்கின்றோம். சாஸ்திரமானது தது துவம் அசி என்று உபதேசம் செய்தால், இந்த உபதேசத்தை நாம் விதிமுக உபதேசம் என்று கூறுகின்றோம். விதிமுகம் என்றால் நேரடியாக நீதான் அந்த பிரம்மனாக இருக்கின்றாய் என்று சொல்வது. அதற்கு பெயர் விதிமுகம். நேரடியாக சொல்வது என்றால், துவம் என்ற சொல்லில் 3 ஷரீரத்தை நீக்கி சைத்தன்யத்தை எடுத்துக்கொண்டு, தது என்ற சொல்லில் பிரபஞ்சத்தை நீக்கி ஈஸ்வரனிடமிருக்கின்ற சைத்தன்யத்தை எடுத்துக்கொண்டு, ஜீவ சைத்தன்யமும் ஈஸ்வர சைத்தன்யமும் ஒன்று என்று சொல்வது. ஆகவே விதிமுக வாக்கியங்கள் லக்ஷணாவிருத்தியின் மூலமாக நமக்கு உண்மையை போதிக்கும். லக்ஷணா என்றால் நாம் பார்த்துள்ளோம், ஜெகல் லக்ஷணா, அஜகல் லக்ஷணா, ஜகா ஜெகல் லக்ஷணா என்றெல்லாம். துவம் பதம், தத் பதம் இவைகளுடைய லட்சியார்த்தத்தை எடுத்து பிறகு ஐக்கியத்தை செய்கிறது. இப்படி விதிமுக வாக்கியமும் நேரடியாக பிரம்மத்தை விளக்கவில்லை, அது லக்ஷணையாக விளக்குகின்றது. இனி நிஷேதமுக வாக்கியம் என்பது தாத்பர்ய ரூபமாக நமக்கு உண்மையை விளக்குகின்றது. அது எப்படி விளக்குகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். உதாரணமாக, ஒருவர் நம்முடைய வீட்டிலிருந்து எங்கோயோ செல்கின்றார், ஒரு வாகனத்தில் செல்கின்றார். நாமும் அந்த வாகனத்தில் அவருடன் செல்ல விரும்புகின்றோம். நான் உன்னுடன் வருகின்றேன் என்று கேட்பதற்கு பதிலாக, நீ எங்கு போகின்றாய், எந்த திசையில் போகின்றாய் என்ற சொல்லை, என்ற கேள்வியை அவரிடம் கேட்கின்றோம். நீ எந்த பக்கம் போகின்றாய் என்று கேட்கின்றோம். நாமும் புறப்பட்டு வெளியே போக தயாராக இருக்கின்றோம். அப்பொழுது அவர் புரிந்து கொள்கின்றார், நீ எந்த திசையில் செல்கின்றாய் என்ற சொல்லினுடைய பொருள் நான் எந்த திசையில் பயணம் செய்கின்றேன் என்பதற்காக அல்ல, அவர் போகின்ற திசையும் நான் போகின்ற திசையும் ஒன்றாக இருந்தால் என்னுடன் வர விரும்புகின்றார் என்று புரிந்து கொள்கின்றார். அவர் என்ன பதில் சொல்றார், எங்கு போனாலும் என்ன, நீங்களும் வாங்கல், உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்றார். இப்பொழுது எந்த திசையில் செல்கிறீர்கள் என்ற வார்த்தை எப்படி அவருக்கு ஞானத்தை கொடுத்தது என்றால், இதைத்தான் தாத்பர்ய விருத்தி என்று சொல்கின்றோம். நம்முடைய சொல்லினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு அறிவை பெறவில்லை, நம்முடைய சொல்லினுடைய தாத்பர்யத்தை எடுத்து கொள்கின்றார். தாத்பர்யம்னு சொன்னால் இவர் என்ன சொல்ல விரும்புகின்றார், அது நேரடியாக சொல்லவில்லை, அதை அவர் புரிந்து கொள்கின்றார். சாஸ்திரத்தில் இதற்கு கொடுக்கின்ற உதாரணம், தாய் மகனை பார்த்து விஷம் புங்க்ஷுவ, விஷத்தை குடி என்று சொல்கின்றார். எப்பொழுதுன்னு சொன்னால், மகன் தவறான இடத்தில் கீழானவர்களிடம் சென்று உணவை அருந்தி வருகின்றான். அப்பொழுது அப்படி உணவு அருந்தக்கூடாது, அசுத்தமான உணவை அருந்தக்கூடாது என்பதை சொல்வதற்கு நீ விஷத்தை குடி என்று சொல்கின்றார். அப்பொழுது விஷத்தை குடி என்ற சொல்லினுடைய தாத்பர்யம் அசுத்தமான உணவை எடுத்து கொள்ளக்கூடாது
என்பதை இந்த விதத்தில் அவள் சொல்கின்றாள். அப்படி பல சமயங்களில் நாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், வாக்கியத்தை பயன்படுத்துவோம், மனதில் அந்த வாக்கியத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் வேறாக இருக்கும், புரிந்து கொள்பவர் அதை புரிந்து கொள்வார். இது அன்றாட வாழ்க்கையில் பல சமயங்களில் அல்லது ஒரு நாளைக்கு எவ்வளவோ முறை இவ்விதம் நாம் விவகாரம் செய்வோம். நம்ம பயன்படுத்துகின்ற வாக்கியத்தை எடுத்து அதை நேரடியாக புரிந்து கொள்ளாமல் அதனுடைய தாத்பரியம் வேறாக இருக்கும். இப்போ டொனேஷன் வாங்க போகிறார்னு வச்சுக்கோ, ஒருத்தர் ஏதேதோ பேசுவார். நீங்கள் நல்லா தானம் பண்ணுறீங்க, அந்த கோயில் கட்டினீர்களாமே, இதெல்லாம் பேசுவார். தாத்பரியம் என்னன்னா எனக்கும் கொடுங்கள், அதுதான் தாத்பரியம். இப்போ ஒருத்தருடைய பேச்சினுடைய தாத்பரியம் ஒன்றா இருக்கும், அதை விட்டுட்டு மீதி எல்லாம் பேசிகிட்டு இருப்பார். புரிஞ்சுக்கிறவர் என்ன பண்ணுவார், தாத்பரியத்தை புரிஞ்சிட்டு பேசுகிறதையெல்லாம் வேறாக எடுத்து கொள்வார் அல்லது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அதே விதத்தில் இப்பொழுது இந்த மந்திரம் என்ன செய்கின்றது, நிஷேதம் செய்கின்றது. எது துரியம் என்ற கேள்விக்கு இது துரியம் என்று சொல்லாமல் எது துரியம் அல்ல என்று நிஷேதம் செய்கின்றது. நிஷேதம்னா இல்லை என்று நீக்குதல், ஆங்கிலத்தில் நெகேஷன் என்று சொல்வது. இந்த நிஷேதத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால் அதிஷ்டான போதனம். எப்பொழுதெல்லாம் இல்லை என்று சொல்லப்படுகிறதோ சாஸ்திரத்தில், அங்கு உபதேசம் இல்லை என்பதில் இல்லை, அதற்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதில் தாத்பரியம். உதாரணமாக நேக நானாஸ்தி கிஞ்சன, இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை, இந்த உலகம் என்பது இல்லைன்னு உலகத்தை சாஸ்திரம் நிஷேதம் செய்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய தாத்பரியம் என்ன, ஆதாரமான பிரம்மத்தை போதிக்கின்றது என்பது தாத்பரியம். இங்கு பாம்பு இல்லை என்ற சொல்லினுடைய தாத்பரியம் கயிறு இருக்கின்றது என்பதில் தாத்பரியம். காரணம் என்னவென்றால் கயிற்றில் பாம்பை நாம் பார்க்கின்றோம், பாம்பு இல்லை என்று சொல்பவருடைய திருஷ்டியில் பாம்பு இல்லை. அவர் பாம்பை பார்த்துட்டா இல்லைன்னு சொல்கிறார், அவரை பொறுத்த வரைக்கும் அங்கே பாம்பே கிடையாது. பாம்பு இல்லாத சமயத்தில் அவர் இல்லை என்று சொல்வதனுடைய தாத்பரியம் என்ன, அர்த்தம் என்ன, அதுவே இல்லை. இல்லாதது அவர் எதுக்கு கஷ்டப்பட்டு இல்லைன்னு சொல்கிறார் என்றால், நீ இருப்பதாக எதை நினைத்தாயோ அது இல்லை, பிறகு இருப்பது சத்தியமான கயிறு என்பதில் தாத்பரியம். அதைத்தான் உபனிஷத் செய்கிறது. இந்த நாந்த பிரக்ஞம் என்று ஆரம்பிக்கின்ற மந்திரம் நிஷேதமுகமாக தாத்பரிய விருத்தி, தாத்பரிய ரூபமாக இப்பொழுது நமக்கு துரியத்தை போதிக்கின்றது. இனி நாம் மந்திரத்திற்குள் செல்லலாம். நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம். நாந்த பிரக்ஞத்தை விட்டுவிடலாம், அதற்கு அடுத்த சொல்லை முதலில் எடுத்து கொள்ளலாம். ந பகிஷ் பிரக்ஞம். துரியம் என்றால் என்னவென்றால் ந பகிஷ் பிரக்ஞம், துரியம் பகிஷ் பிரக்ஞம் அல்ல. இங்கே சப்ஜெக்ட் துரியம்ங்கிறத சேர்த்திக்கணும். ஏன்னா துரியத்தை விளக்க வருகின்ற மந்திரம் துரியம் என்பது, அதை நம்ம சேர்த்தி படிக்க வேண்டும். துரியம் என்பது ந பகிஷ் பிரக்ஞம். பகிஷ் பிரக்ஞக ஞாபகம் இருக்கின்றதா? இந்த சொல் எங்கு நம்ம படிச்சுள்ளோம்? ஜாகரித ஸ்தானக பகிஷ் பிரக்ஞகன்னு பார்த்தோம். பகிஷ் பிரக்ஞக என்பது யாரை குறிக்கின்ற சொல்? விஸ்வனை குறிக்கின்ற சொல். விஸ்வனுடைய லட்சணத்தை நாம் பார்க்கும் பொழுது
ஜாகரித ஸ்தானக, பகிஷ் பிரக்ஞக, சப்தாங்கக, ஏகோணவிம்சதி முகக என்றெல்லாம் பார்த்தோம். அதில் வெளி விஷயங்களை பார்ப்பவன் பிரக்ஞகன அறிவு, பகிஹி என்றால் வெளியே. விஸ்வனுக்கு என்ன லட்சணம்? வெளி விஷயத்தை பார்ப்பவன். இப்போ இங்க துரியத்துக்கு என்ன லட்சணம்? வெளி விஷயத்தை பார்ப்பவன் அல்ல. அதுதான் துரியத்துக்கு லட்சணம். துரியம் என்பது வெளி விஷயத்தை பார்க்கும் அறிவு அல்ல. இதுதான் நிஷேதம். இந்த வாக்கியத்தை எப்படி பூர்த்தி செய்கின்றோம்? துரியம் ந பகிஷ் பிரக்ஞம். துரியம் பகிஷ் பிரக்ஞம் நாஸ்தி. அது வெளியே இருக்கின்ற வெளி விஷயங்களை பார்க்கின்ற அறிவாக இல்லை. அந்த பிரக்ஞத்தை பிறகு பார்க்கலாம். இதனுடைய தாத்பரியம் என்ன? இப்போ இங்கு கவனித்தால் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கின்றது. விஸ்வனை அறிமுகப்படுத்தி இரண்டாவதாக தைஜசனை அறிமுகப்படுத்தும் பொழுது முதலில் பிரதம பாதக என்று விஸ்வன் அறிமுகப்படுத்தப்பட்டான். இரண்டாவதாக தைஜசன் அறிமுகப்படுத்தப்பட்டான். அப்படி தைஜசனை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த பிரக்ஞக என்று விஸ்வனுக்கு என்ன இலக்கணம் கொடுக்கப்பட்டதோ அதைவிட வேறான ஒரு லட்சணம் கொடுக்கப்பட்டு தைஜசன் அறிமுகப்படுத்தப்பட்டான். தைஜசன்கிற சொல்லிலேயே வேறு இலக்கணத்தை கொடுத்து விட்டோம். விஸ்வன்கிற சொல் முதல் பாதம். இரண்டாவது பாதத்துக்கு வரும்போது என்ன செய்யப்பட்டது? தைஜசன்கிற சொல் சொல்லி விஸ்வனுக்கு கொடுத்துள்ள இலக்கணத்திற்கு வேறாக ஒரு லட்சணம் கொடுக்கப்பட்டது. பிராக்ஞனுக்கு வரும்பொழுது மூன்றாவது பாத, ஆத்மாவினுடைய மூன்றாவது பாதத்தில் விஸ்வனுக்கு கொடுக்கப்பட்ட தைஜசனுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கணம் விசேஷணத்திலிருந்து வேறொரு விசேஷணம் கொடுக்கப்பட்டது. அது பகிஷ் பிரக்ஞம், அந்த பிரக்ஞம், கண பிரக்ஞம், பிரக்ஞான கணம் என்று சொல்லப்பட்டது. இனி துரியத்தை சொல்லும் பொழுது உபனிஷத் எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? விஸ்வனுக்கு ஒரு இலக்கணம், விஸ்வனுக்கு ஒரு விசேஷணம், அஜெக்டிவ், ஒரு அடைமொழி. தைஜசனுக்கு வரும்போது அவன் விஸ்வனிடம் வேறாக இருந்த காரணத்தினால் வேறொரு அடைமொழி. பிராக்ஞனுக்கு வரும்பொழுது வேறொரு அடைமொழி. அதே போல துரியத்திற்கு வரும்பொழுதும் துரியத்திற்கு ஒரு அடைமொழி சொல்லி அல்லவா விளக்க வேண்டும். நான்காவதான துரியம் வேற ஏதாவது ஒரு அடைமொழி சொல்லி விளக்க வேண்டும். ஆனால் இங்கு எப்படி விளக்குகிறது? துரியத்திற்கு வரும்பொழுது துரியம் என்பது விஸ்வன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. இதை தைஜசனிடத்தில் சொல்லப்படவில்லை. தைஜசனிடம் வரும்பொழுது விஸ்வனை அறிமுகப்படுத்தி தைஜசனிடம் வரும்பொழுது தைஜசனை விஸ்வன் அல்ல என்று சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த பிரக்ஞன்னு சொல்லும் பொழுதே விஸ்வன் அல்ல என்று ஆகின்றது. புதிய பேர் கொடுக்கும் பொழுதே விஸ்வன் அல்ல என்பது நிலைநாட்டப்படுகிறது. பிராக்ஞனிடம் வரும்பொழுது பிராக்ஞனை விஸ்வன் அல்ல என்று சொல்லவில்லை. சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் துரியனிடம் வரும்பொழுது துரியத்திற்கு விஸ்வன் அல்ல என்று ஏன் சொல்ல வேண்டும்? காரணம், உபனிஷத் இப்படி சொல்வதற்கு காரணம், துரியம் என்பது தைஜசனை போல் விஸ்வனிடமிருந்து வேறாக இருந்திருந்தால், துரியம் என்பது பிராக்ஞன் தைஜச விஸ்வனை காட்டிலும் வேறாக நான்காவதாக இருந்திருந்தால் அது விஸ்வன் அல்ல என்று சொல்ல முடியாது. வேற ஏதாவது ஒரு அடைமொழியில் சொல்லி இருக்க முடியும். ஆனால் இந்த துரியம் என்பது
விஸ்வனாகவும் இருப்பதனால் அது விஸ்வனுக்குள்ளேயும் இருக்கு, தைஜசனுக்குள்ளேயும் இருக்கு, பிராக்ஞனுக்குள்ளேயும் இருக்கு. விஸ்வ தைஜச பிராக்ஞனுக்குள்ள ஊடுருவி இருக்கின்ற தத்துவம் துரியம். நான்காவதை போல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ துரியம் என்பது விஸ்வ தைஜச பிராக்ஞனுக்குள்ளேயே இருக்கின்ற காரணத்தினால் துரியத்தை விளக்குவது விஸ்வன் அல்ல, தைஜசன் அல்ல, பிராக்ஞன் அல்ல என்று சொல்லிவிட்டால் பிறகு என்ன இருக்குன்னா, இந்த மூன்றுக்குள் எது மாறாமல் இருக்குமோ அது துரியம் என்று நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு கருத்து தான் நுண்ணிய கருத்து. பலர் இந்த இடத்துல தான் தவறு செய்கிறார்கள். அதனால தான் சங்கராச்சாரியார் தெளிவாக எழுதுகிறார், மூன்று அவஸ்தைகளுக்குள் இருக்கின்ற தத்துவத்தையே துரியமாக சாஸ்திரம் காட்ட விரும்புகிறது. இது ஆச்சாரியாருடைய வார்த்தை. த்ரயவஸ்த ஆத்மனக ஏவ. த்ரயவஸ்த ஆத்மனக என்றால் மூன்று அவஸ்தைக்குள் இருக்கின்ற ஆத்மாவையே துரியத்துவேன துரியமாக பிரதிபாத இஷிதத்துவாத். பிரதிபாத இஷிதத்துவாத் என்றால் விளக்க உபனிஷத் விரும்புகின்றது. இந்த ஒரு வாக்கியத்தில் சங்கரர் மிக தெளிவாக துரியத்தினுடைய தத்துவத்தை விளக்கிவிட்டார். த்ரயவஸ்த ஆத்மனக ஏவ என்றால் மூன்று அவஸ்தைக்குள் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தையே துரியத்துவேன துரியமாக பிரதிபாத இஷிதத்துவாத் விளக்க உபனிஷத் விரும்புகின்றது. அப்ப துரியம் என்றால் மூன்று அவஸ்தைகளுக்குள் எந்த தத்துவம் மாறாமல் தொடர்ந்து இருக்கின்றதோ அதுவே துரியம். மூன்று அவஸ்தைகளுக்குள் எந்த ஒரு சைத்தன்யம் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல் இருக்கின்றதோ அந்த சைத்தன்யம் துரியம். அது எப்படி அந்த சைத்தன்யம்தான் துரியம்னு நமக்கு தெரிகிறதுன்னு சொன்னால், உபனிஷத் துரியத்தை விளக்க வரும்பொழுது விஸ்வனுக்கும் தைஜசனுக்கும் பிராக்ஞனுக்கும் தனித்தனி அடைமொழி கொடுத்து விஸ்வனை தைஜசனை பிராக்ஞனை தனிமைப்படுத்தியது, வேறுபடுத்தியது. தைஜசனுக்கு வரும்போது விஸ்வனுடைய லட்சணம் அங்கே கிடையாது, பிராக்ஞனுக்கு வரும்போது தைஜசனுடைய லட்சணம் கிடையாது. துரியத்திற்கு வரும்பொழுது என்ன சொல்கின்றது? விஸ்வன் அல்ல, தைஜசன் அல்ல, பிராக்ஞன் அல்ல என்று சொல்வதில் என்ன சித்திக்கின்றது? அது விஸ்வனுக்குள்ளும் தைஜசனுக்குள்ளும் பிராக்ஞனுக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்றது என்று நமக்கு தெரிகின்றது. ஆகவே இங்க ந பகிஷ் பிரக்ஞம் என்ற நிஷேதம் செய்யப்பட்டுள்ளது. இனி இந்த நிஷேதத்தினுடைய தாத்பரியம் என்ன என்று பார்க்கலாம். நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னு சொன்னால் அந்த வார்த்தையிலிருந்து ஒரு தாத்பரியத்தை எடுத்து கொள்கின்றோம். அந்த வார்த்தையை நேராக எடுத்து கொள்வதில்லை, அந்த சூழ்நிலையிலிருந்து தாத்பரியமான அர்த்தத்தை எடுத்து கொள்கின்றோம். இப்போ ஒருவர் என்னை பார்க்க வருகின்றார், நீங்கள் இப்பொழுது என்னோடு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். நான் அவரிடம் சொல்கின்றேன், கொஞ்சம் தலைவலியாக இருக்கிறது. அதுதான் நான் சொல்கிறேன். அவர் என்ன புரிஞ்சு கொள்கின்றார்? என்னோடு அவர் வரவில்லை என்று சொல்கிறார். நான் சொன்ன வார்த்தை என்ன? தலை வலிக்கின்றது. அவர் புரிந்து கொண்டதென்ன? அவர் என்னுடன் வரமாட்டார். இப்படி தாத்பரிய விருத்தி என்றால் நாம் ஒன்றை சொல்கிறோம், நம்ம மனதில் சொல்லாததை அவர் புரிந்து கொள்கின்றார். உபனிஷத்து துரியம் என்பது விஸ்வன் அல்ல, அவ்வளோதான் சொல்லுது. அதனுடைய தாத்பரியம் என்ன என்றால், விஸ்வன் என்பவன் சைத்தன்யமும் மூன்று ஷரீரமும், தைஜசன் என்பவன் சைத்தன்யமும் இரண்டு ஷரீரமும்,
பிராக்ஞன் என்பவன் சைத்தன்யம் ஒரு சரீரம். இப்பொழுது துரியம் என்பது விஸ்வன் அல்ல என்று சொல்வதில் உபனிஷத் என்ன செய்கின்றது என்றால், விஸ்வனிடம், விஸ்வன்கிறது சைத்தன்யம், நம்ம என்ன மனதில் ஞாபகம் வைக்க வேண்டும் என்றால், விஸ்வன்கிற சொல் 3 சரீரத்தை குறிக்கல, 3 சரீரத்தோடு அபிமானம் வைத்திருக்கின்ற சைத்தன்யத்தை குறிக்கின்றது. இப்போ விஸ்வன்கிற சொல் சைத்தன்யத்தை குறிக்கின்ற சொல். பிறகு சைத்தன்யத்திற்கு விஸ்வன் என்ற ஸ்டேட்டஸ் ஏன் எப்படி வந்தது? 3 சரீரத்தினால. அப்போ விஸ்வன் அல்ல என்று சொன்னவுடன் அந்த சைத்தன்யத்தை தாத்பரியமாக நிறுத்தி வைத்து அந்த சைத்தன்யத்திற்கு எதனால் விஸ்வன் என்ற அடைமொழி வந்ததோ அதை மட்டும் நீக்குகின்றது, சைத்தன்யத்தை நீக்கவில்லை. துரியம் என்பது பகிஷ்பிரக்ஞன் அல்ல, வெளியே பார்க்கும் சைத்தன்யம் அல்ல என்றுதான் சொல்கிறதே தவிர சைத்தன்யம் அல்ல. சைத்தன்யமும் அல்லன்னு சொல்ல போகுது, அதுக்கு வேற அர்த்தம் பார்க்க போறோம். அது ஜடம்னு சொல்லவில்லை, வெளியே பார்க்கும் அறிவு அல்ல. அப்படி சொன்னால் 3 சரீரமும் நீக்கப்படுகின்றது, உபாதியானது நீக்கப்படுகின்றது. அறிபவன், வெளி விஷயத்தை அறிபவன் என்ற ஞாத்ருத்துவம், அறிபவன் என்ற ஸ்டேட்டஸ் நீக்கப்படுகின்றது. இப்போ விஸ்வன் எப்படி இருக்கின்றான்? வெளி விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கின்ற சைத்தன்யம். வெளி விஷயத்தை அறிபவன் துரியம் அல்ல. துரியம் என்பது வெளி விஷயத்தை அறிபவன் அல்ல என்றால் பிறகு அது சைத்தன்யமும் நீக்கப்படவில்லை, சைத்தன்யத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட தன்மை நீக்கப்படுகின்றது. இதுதான் தாத்பர்ய விருத்தியின் மூலம் நிஷேத வாக்கியம் அத்தியஸ்த தர்மத்தை, இங்கு ஞாத்ரு தர்மம் அறிபவன் சப்ஜெக்ட், வெளி விஷயத்தை அறிபவன் என்பதை நீக்குகின்றது. ந பகிஷ் பிரக்ஞம், இங்க ந பகிஷ் பிரக்ஞம் என்பது துரியம் விஸ்வன் அல்ல என்று நீக்குகிறது. இதில் இனி ஒரு விசாரமும் இருக்கின்றது. விஸ்வன் என்பவன் 2 தத்துவத்துடன் கூடியவன்னு பார்த்தோம். ஒன்று சைத்தன்யம், இனி ஒன்று 3 சரீரம், அதை உபாதி என்று அழைத்து வருகின்றோம். இப்பொழுது துரியம் என்பது சைத்தன்யத்தை மட்டும் குறிக்கின்றது, 3 சரீரமான உபாதியை நீக்குகின்றது என்று பார்த்தோம். விஸ்வன் என்பவன் சைத்தன்யமும் 3 உடலும் உபாதியும் என்று சொன்னால், நாம் ஏன் சைத்தன்யத்தை நீக்கி, சைத்தன்யத்தை நாம் நீக்கிவிட்டு உபாதியை எடுத்துக்கொள்ளக்கூடாது? இப்போ விஸ்வனிடம் 2 தத்துவம் இருக்கு, ஒன்று சைத்தன்யம், இனி ஒன்று உபாதி. நாம் ஏன் சைத்தன்யத்தை நீக்கிட்டு உபாதியை எடுத்துக்க கூடாது என்றால், அடுத்தது என்ன செய்ய போகின்றது? நாந்த பிரக்ஞம் என்ற சொல் வர இருக்கின்றது. உபனிஷத்து சொல்லும்போது நாந்த பிரக்ஞம்னு ஆரம்பிக்கின்றது. அது எதை நிஷேதம் செய்கின்றது? அந்த பிரக்ஞனாக இருப்பவன் யார்? தைஜசன். தைஜசனை நிஷேதம் செய்கின்றது. ஆகவே விஸ்வனையும் நிஷேதம் செய்து தைஜசனையும் நிஷேதம் செய்யும் பொழுது அங்கு 2 இடத்திலும் நாமரூபங்கள் அல்லது உபாதிகள் தான் நிஷேதம் செய்யப்படுகிறதே தவிர சைத்தன்யம் நிஷேதம் செய்யப்படவில்லை. இப்போ விஸ்வனிடம் சென்று விஸ்வனிடம் இருக்கின்ற சைத்தன்யத்தை நாம் நீக்க முடியாது. அதற்கு முதல் காரணம், ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பாதத்திலும் வெளி விஷயம் உள் விஷயம் என்கின்ற உபாதியைத்தான் உபனிஷத் நீக்குகின்றது. அது மட்டுமல்ல, எது நீக்கப்பட முடியும் என்றால்
எது வந்து செல்கின்றதோ அதைத்தான் நீக்க முடியுமே தவிர எது தொடர்ந்து இருக்கின்றதோ அதை நீக்க முடியாது. இப்போ எது நித்தியமாக இருக்கின்றதோ அதை நீக்க முடியாது. எது வந்து செல்கின்றதோ தோன்றி மறைகிறதோ அதைத்தான் நீக்க முடியும். அவ்யபிச்சரத் சொரூபம் ஆத்மா அல்லது சைத்தன்யம். வெபிச்சரத்துனா மாறுவது, அவ்யபிச்சரத்துனா மாறாமல் இருப்பது. எப்படி மாறாமல் இருப்பது என்றால், விழிப்பு நிலையில் நான் வெளி விஷயத்தை அறிபவன், கனவு நிலையில் நான் உள் விஷயத்தை அறிபவன், ஆழ்ந்த உறக்கத்தில் நான் அறியாமையையும் ஆனந்தத்தையும் அறிபவன். இப்பொழுது இந்த மூன்றில் அறிவு என்ன? அறியாமை, ஆனந்தம் அல்லது சுகம். ஆகவே அவ்யபிச்சரத் சொரூபம், மாறாமல் இருப்பது சைத்தன்யம். மாறாமல் இருப்பதை யாரும் நீக்க முடியாது. ஆகவே விஸ்வன்கிற சொல்லில் சைத்தன்யமும் உடலும் இருந்த போதிலும் சாஸ்திரம் உடலைத்தான் நீக்குகின்றது, உபாதியைத்தான் நீக்குகின்றது. சைத்தன்யத்தை நீக்கவில்லை, நீக்கவும் முடியாது. இனி துரியம் ந பகிஷ் பிரக்ஞம். இதனுடைய அர்த்தம் என்ன? துரியம் என்பது விஸ்வனே, ஆனால் வெளி விஷயத்தை பார்ப்பவன் அல்ல, விஸ்வனிடம் இருக்கின்ற சைத்தன்ய தத்துவம். இனி முதல் பகுதிக்கு வரலாம். நாந்த பிரக்ஞம். அந்த பிரக்ஞம் ந துரியம், அல்லது துரியம் ந அந்த பிரக்ஞம். இது எதை நீக்குகின்றது? தைஜசனை நீக்குகின்றது. அந்தக என்றால் உள்ளே, சூக்ஷ்மமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற சைத்தன்யம் துரியம் அல்ல. அந்த பிரக்ஞக என்றால் மனதிற்குள் வெளி விஷயம் இல்லாமல் மனதிற்குள் பிரவிவிக்த புக் என்று சொல்லப்பட்டது, உள்ளே இருக்கின்றதை அனுபவிப்பவன், அது துரியம் அல்ல. நாந்த பிரக்ஞத்துக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்? துரியம் உள்ளே அனுபவிக்கின்ற சைத்தன்யம் அல்ல, உள் விஷயத்தை பார்க்கின்ற சைத்தன்யம் அல்ல. ந பகிஷ் பிரக்ஞம் என்றால் துரியம் வெளி விஷயத்தை பார்க்கும் சைத்தன்யம் அல்ல. இனியும் சுருக்கமாக சொன்னால், துரியம் என்பது வெளி விஷயத்தை பார்ப்பவன் அல்ல, உள் விஷயத்தை பார்ப்பவன் அல்ல. இனி அடுத்தது என்ன இருக்கு? 3 பொருளை பார்க்கிறதாக பார்த்தோம். அதற்கு முன் உபனிஷத் வேறு சிலதையும் சொல்கின்றது. நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம் ந உபயத பிரக்ஞம். உபயத பிரக்ஞம் என்பது அந்தரால அவஸ்தா. அந்தரால அவஸ்தா என்றால் சில நேரங்களில் நம்முடைய மனதில் அது ஜாகிரத்துன்னு சொல்கிறதா சொப்பனம்னு சொல்கிறதான்னு தெரியாத நிலையில் இருக்கும். இந்த கோமா அல்லது ஏதாவது மனது ஆயிடுதுன்னு வச்சுக்குவோமே, இப்போ நம்ம விழிச்சிட்ருக்கிறோமா கனவு காண்றமான்னு சில சமயம் சந்தேகம் வந்துடும். அது அந்தராள அவஸ்தா என்று சொல்வது. இப்போ கோமாவிலிருந்து ஒருத்தன் எந்திரிக்கிறான், எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியல, அல்லது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எந்திரிச்ச உடனே ஒரு செகண்ட் நமக்கு சந்தேகம் வந்துடும், இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறோமா விழிச்சிட்ருக்கிறோமா. அப்படி எந்த ஒரு அனுபவத்தை, இது ரொம்ப குறைவான காலத்தில் நடக்கிறது, சில செகண்டில் நடக்கிறது, அது நம்மளால் சொப்பனம்னு புரிந்து கொள்ளாமல் அல்லது சுஷுப்தின்னு தெரியாமல் அல்லது ஜாகிரத்துன்னு தெரியாமல்
இடைப்பட்ட ஏதாவது அனுபவங்களுக்கு உபயத பிரக்ஞம் என்று பெயர். உபயத பிரக்ஞம்னு சொன்ன ஜாகிரத் சொப்பனம் அல்லது சொப்பன சுஷுப்தி, இதுக்கு இடையில ஏதாவது ஒரு வேக ஒரு அனுபவம் இருந்தால் அதுவும் துரியம் அல்ல. இப்ப துரியம் என்பது ஜாகிரத் அவஸ்தையை அனுபவிக்கும் சைத்தன்யம் அல்ல, சொப்பன அவஸ்தையை அனுபவிக்கும் சைத்தன்யம் அல்ல, ஜாகிரத் சொப்பனத்திற்கு இடையில் ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் அதையும் அனுபவிக்கும் சைத்தன்யம் அல்ல. ந உபயத பிரக்ஞம். அடுத்தது ந பிரக்ஞான கணம். கண பிரக்ஞம்னு பார்த்தோம். இது எதை நீக்குகின்றது? பிராக்ஞன் அல்ல. துரியம் என்பது பிராக்ஞன் அல்ல. பிரக்ஞான கணம் என்றால் அறிவினுடைய ஒரு மொத்தம், அறிவினுடைய ஒரு மாஸ், அதுவும் அல்ல. இதெல்லாம் நம்ம எத்தனை சுப்தோன கஞ்சன காமம் காமயதேங்கிற இடத்துல பார்த்திருக்கின்றோம். அந்த மந்திரத்தில் பிராக்ஞன் இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னால், எல்லா விதமான விசேஷ ஞானங்களெல்லாம் சென்று ஒட்டு மொத்தமாக அவனிடம் இருக்கின்றது. பிரக்ஞான கணம்னு சொன்னால் விசேஷமான ஞானங்கள், கடஞானம் படஞானம்ங்கிற விதவிதமான அறிவுகளெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒட்டு மொத்தமாக அறிவாக இருக்கிறது. அதுவும் துரியம் அல்ல. இப்போ ந நாந்த பிரக்ஞம், ந பகிஷ் பிரக்ஞம், ந உபயத பிரக்ஞம், ந பிரக்ஞான கணம். இவ்வளவு சொற்களுக்குள்ள என்ன நீக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னால், துரியம் என்பது வெளி விஷயத்தை பார்க்கிற சைத்தன்யம் அல்ல, உள் விஷயத்தை பார்க்கிற சைத்தன்யம் அல்ல, ஆழ்ந்த உறக்கத்தில் அறியாமையை பிரகாசப்படுத்துகிற சைத்தன்யமும் அல்ல என்று சொல்லப்பட்டது. இனி அடுத்த சொல் ந பிரக்ஞம். இங்கு ந பிரக்ஞம் என்றால் ஒரு வார்த்தையை இங்கே சேர்த்தி கொள்ள வேண்டும். ந சர்வத பிரக்ஞம். ந பிரக்ஞம்ங்கிறது அப்படியே படிக்காமல் சர்வதகங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். எப்படின்னா உபயத பிரக்ஞம்னு படித்தோம், அப்படின்னா சர்வத பிரக்ஞம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சிலர் சைத்தன்யமானது ஜாகிரத் சொப்பன சுஷுப்தி 3 அவஸ்தையையும் சேர்ந்து பிரகாசப்படுத்துகிறது என்று நினைத்தால் அதுவும் அல்ல. இப்போ ந பிரக்ஞம்னு சொன்னால் 3 அவஸ்தையையும் சேர்ந்து பார்க்கின்ற தத்துவமும் அல்ல. அப்படி ஒரு சக்தி வந்ததுன்னு வச்சுக்குவோமே. இந்த சில பேர்த்துக்கெல்லாம் சில சித்து வரும். இங்கே இருப்பார், திடீர்னு வேறொரு இடத்துல நடந்து போயிட்டுருப்பார். அப்படி நம்ம மனசுக்கு ஒரு சக்தி வருது. ஜாகிரத்திலையும் இருந்துட்டு அதே சமயத்தில் கனவும் காண முடிஞ்சிட்டு அதே சமயத்தில் ஒரு ஆள் தூங்கிட்டும் இருந்தால் அப்படி இருக்க முடியாது. அப்படி ஒரு சைத்தன்யம் 3 அவஸ்தையையும் யுகபத் சேர்ந்து விளக்கினால் அந்த சைத்தன்யமும் துரியம் அல்ல. ந பிரக்ஞம் என்றால் துரியமானது அந்த சைத்தன்யமும் அல்ல, எல்லா அவஸ்தையும் சேர்ந்து விளக்குகின்ற சைத்தன்யமும் அல்ல. இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், ஒரு பொருள் என்ன பார்த்தோம்? துரியம். ந பிரக்ஞம்ங்கிறதுக்கு துரியம் என்பது எல்லா அவஸ்தையும் சேர்ந்து விளக்குவதல்லன்னு பார்த்தோம். இரண்டாவது பொருள், விராட் சைத்தன்யத்தை எடுத்தோம்னு பார்த்தோம்னா, அந்த விராட் சைத்தன்யம் ஹிரண்ய கர்ப்ப சைத்தன்யம் என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் சேர்ந்து அவர் பிரகாசிக்கின்றார். நமக்கு சின்ன அந்த கரணம் இருக்கிறதுனால, இவ்வளவு இந்திரியம் இருக்கிறதுனால கொஞ்சத்தை தான் பிரகாசப்படுத்துகிறோம். ஆனால் விராட் என்ன பண்ணுவார்? பிரபஞ்சத்தை எல்லாம் சேர்ந்து பிரகாசப்படுத்துவார். அப்போ ந பிரக்ஞம்னு சொன்னால் சமஷ்டியை எடுத்துக்கொண்டு
சமஷ்டி சைத்தன்யத்தை எடுத்துக்கொண்டு அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பிரகாசப்படுத்துகின்ற தத்துவமும் அல்ல. இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும். ஏன்னா சமஷ்டியையும் சேர்ந்து நிஷேதம் பண்ணிடுறோம். அப்போ சமஷ்டி பிரக்ஞ நிஷேதம், அதில் எல்லாம் சேர்ந்து வரும். ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட், இவர்களுடைய சைத்தன்யம் எப்படி இருக்கும்னா, அவர்கள் நம்மைய போல ஒரு அந்த கரணம் இல்லையே, எல்லா அந்த கரணத்தினுடைய ஒட்டுமொத்தம் தானே அவர்கள். அந்த சைத்தன்யம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் சேர்ந்து விளக்கும். அப்படி சமஷ்டி ஸ்தூல, சமஷ்டி சூக்ஷ்ம, சமஷ்டி காரண பிரபஞ்சத்தை பிரகாசப்படுத்தும் சைத்தன்யமும் அல்ல துரியம். இப்படியே சொல்லிட்டு வந்தால் நமக்கு என்ன சந்தேகம் வரும்? இந்த துரியம்ங்கிறது வெஷ்டி அந்த கரணத்தில் இருந்து பிரகாசப்படுத்துகிற சைத்தன்யமும் அல்ல. சரி, சமஷ்டி அந்த கரணம் உடல் அதிலிருந்தும் பிரகாசப்படுத்துகிற சைத்தன்யமும் அல்லன்னு சொன்னால், அப்போ துரியம் என்பது ஜடம் அப்படின்னு தானே வரணும். இப்போ எதையெல்லாம் பார்க்க முடியுமோ, பிரகாசப்படுத்த முடியுமோ, அதெல்லாம் துரியம் அல்லன்னு சொன்னால், அப்போ துரியம் என்னன்னா அது ஜடமாகத்தானே இருக்கணும். அந்த சந்தேகம் வரும்பொழுது கடைசி சொல் நா பிரக்ஞம். அதை எப்படி பிரிக்கணும்? ந அப்பிரக்ஞம். அப்பிரக்ஞம்னா ஜடம், பிரக்ஞம்னா அறிவு, அப்பிரக்ஞம்னா பிரக்ஞை இல்லாதது ஜடம். ந அப்பிரக்ஞம்னா ஜடம் அல்ல. நா பிரக்ஞம்ங்கிறதனுடைய கடைசி அர்த்தம் ந ஜடம், அது ஜடம் அல்ல, அறிவற்றது அல்ல. நா பிரக்ஞம், ந அப்பிரக்ஞம்னு பிரிக்கிறோம். பிரக்ஞம்னா அறிவு, அப்பிரக்ஞம்னா அறிவற்றது, ந அப்பிரக்ஞம்னா அறிவற்றது அல்ல. அப்படின்னு என்னன்னா, அறிவற்றது அல்லன்னா அறிவு சொரூபம், ஜடமும் அல்ல என்பது பொருள். இதோடு ஒரு ஃபுல் ஸ்டாப். இதோடு இதற்கு பிறகும் துரியத்தினுடைய விளக்கம்தான் வருது. இப்போ இது வரைக்கும் நிறுத்தி நம்ம மீண்டும் கொஞ்சம் பார்த்தோம்னா துரியத்தை பற்றி என்ன அறிவு நமக்கு கிடைக்கிறது? நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம்னு ஆரம்பித்து நா பிரக்ஞம் வரை நிறுத்தி பார்த்தால் நமக்கு என்ன அறிவு கிடைக்கின்றது துரியத்தை பற்றி? நா பிரக்ஞம்ங்கிற முன்னாடி வரைக்கும், இந்த கடைசி சொல்லுக்கு முன்னாடி வரைக்கும் எதையும் பார்ப்பது அனுபவிப்பவன் துரியம் அல்ல என்று சொல்லப்பட்டது. அதுதான் அதனுடைய சாரம். ந ஞாத்ரு, அறிபவன் அல்ல, அதுதான் சாரம். நாந்த பிரக்ஞத்தில் ஆரம்பித்து ந பிரக்ஞம் வரைக்கும், நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம், நோபயத பிரக்ஞம் ந பிரக்ஞானகணம் ந பிரக்ஞம், அதுவரை பேசியது அறிபவன் துரியம் அல்ல. வெளி விஷயத்தை அறிபவன், உள் விஷயத்தை அறிபவன், அறியாமையை அறிபவன், அல்லது வேறு ஏதாவது அவஸ்தை, ரெண்டுங்கட்ட அவஸ்தை இருந்ததுன்னா அதை அறிபவன், அனைத்தையும் சேர்ந்து அறிபவன். இவ்விதம் எதெல்லாம் அறிபவனாக இருந்து கொண்டு இருப்பானோ அத்தனையும் நீக்கப்பட்டு அறிபவன் அல்ல என்று சொல்லப்பட்டது. இப்போ துரியம் என்பது அறிபவன் அல்ல. இப்படி சொன்னவுடன் இப்போ இந்த டேபிள் அறிபவன் அல்ல, இந்த புஸ்தகம் அறிபவன் அல்ல என்று பொருள் கிடைக்கிறது. அப்போ புஸ்தகம் டேபிள் எப்படி இருக்கு? ஜடமாக இருக்கிறது. என்ன அறிபவன் அல்லவே. அதனால தான் அடுத்த வார்த்தை என்ன சொல்லிடுது? ந அப்பிரக்ஞம், ஜடமும் அல்ல. அப்போ துரியத்தினுடைய சாரம் என்ன கிடைச்சிருக்குன்னா அறிபவன் அல்ல, ஜடம் அல்ல. அதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த கருத்தினுடைய சாரம். அறிபவனும் அல்ல, ஜடமும் அல்ல. இதிலிருந்து நீங்களே சொல்லணும், பிறகு துரியம் என்றால் என்ன? அறிபவனும் அல்ல, ஜடமும் அல்ல என்றால் துரியம் என்பது அறிவு சொரூபம். அதான் முதல்லயே பார்த்துட்டோம் சைத்தன்யம்னு சொல்லி. இப்போ
இப்போ துரியம்ங்கிறது சைத்தன்யம்னு எப்படி உபனிஷத் சொல்லுது? அறிபவனும் அல்ல ஜடமும் அல்லன்னு சொன்னால் வாட் இஸ் லெஃப்ட் அவுட்னா எது இருக்குன்னா அறிவு சொரூபம். அப்போ துரியம் என்பது அறிபவனாக இல்லை, ஜடமாக இல்லை. ஜடமாக இல்லைன்னு சொல்வதிலிருந்து என்ன கிடைக்க போகுதுன்னா அறியப்படுபவனாக இல்லைன்னு கிடைக்க போகுது. அதனுடைய விளக்கம் அடுத்ததில் பார்க்க போகிறோம். அப்போ துரியம் அறிபவனாக இல்லை, ஜடமாக இல்லை, அறிவு சொரூபமாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், உபனிஷத்து விஸ்வனை பார்த்து சொல்கின்றது. இந்த உபதேசமெல்லாம் யாருக்கு பண்ணுது உபனிஷத்? தைஜசனுக்கா பிராக்ஞனுக்கா? பிராக்ஞனுக்கு பண்ணதுன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். தைஜசனுக்கு பண்ணதுன்னா நீங்கள் ஏதாவது கனவு கண்டுட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். கனவு கண்டுட்டு இருப்பவனுக்கோ அல்லது ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து இதை உபதேசம் பண்ணல. விஸ்வனை பார்த்து சொல்லுது, நீ விஸ்வன் அல்ல, நீ துரியம். இந்த ஞானத்தை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு பிரமாணம் தேவை. ஏன்னா எந்த அறிவும் ஒரு பிரமாணத்தின் மூலமாகத்தானே வரும். அந்த பிரமாணம் ஜாகிரத அவஸ்தையில் தான் இருக்கின்றது. ஆகவே ஜாகிரத அவஸ்தையில் ஒருவன் பிரமாதாவாக இருந்து கொண்டு, பிரமாதான்னு அறிபவன், பிரமாணத்தை யார் பயன்படுத்துகிறானோ அவனுக்கு என்ன பெயர்? பிரமாதா. ஜாகிரத அவஸ்தையில் விஸ்வனான பிரமாதா, தைஜசனும் பிரமாதா, அந்த பிரஜ்ஞத்தை பார்க்குற பிரமாதா, பிராக்ஞனும் பிரமாதா. பிரமாதான்னு சொல்ல முடியாது, அனுபவிச்சுட்டு இருக்கிறவன். இப்போ பிரமாதா அறிபவன் எப்படி? விஸ்வனாக இருக்கின்ற பிரமாதா சாஸ்திரங்கிற பிரமாணத்தை பயன்படுத்தி தான் என்னன்னு புரிஞ்சுக்கிறான், நான் பிரமாதா அல்ல, அகம் அப்பிரமாதா, நான் அறிபவன் அல்ல. இதுதான் சாஸ்திரம். இது ஒரு பெரிய ட்ரிக். எப்படின்னா, அறிபவனாக இருந்து கொண்டு எந்த பொருளை அறிஞ்சாலும் நான் அறிபவனாகவே இருக்கேன். சாஸ்திரத்திலிருந்து மகா வாக்கியத்தை அறியும் பொழுது அறிபவனாகிய நான் என்ன அறிவை அடைகிறேன்? நான் அறிபவன் அல்ல என்ற ஞானத்தை அடைகின்றேன். இப்போ சாஸ்திரம் அறிபவனை பார்த்து நீ அறிபவன் அல்ல என்ற ஞானத்தை கொடுக்கின்றது. நீ கர்த்தா அல்ல, நீ ஞாதா அல்ல, நீ அறிபவன் அல்ல என்ற ஞானத்தை கொடுக்கின்றது. அப்போ விஸ்வனை பார்த்து விஸ்வனிடம் துவம் ந விஸ்வக துவம் துரியம், நீ அறிபவன் அல்ல, அறிவு சொரூபம். இனி அடுத்த கேள்வி வரலாம், இந்த அறிவு மாற்றத்திற்கு உட்பட்டதா என்றால் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், உபனிஷத் சொல்ல போகுது அடுத்த பகுதியில், அறியப்படும் பொருள் அனைத்தும் மித்தியா, அறியறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது, அப்படி இருக்குதுன்னு நினச்சா அது வெறும் தோற்றம். ஆகவே அறிவு சொரூபம் மாறாதது, சத்தியம், அது எப்பொழுதும் இருப்பது, அதற்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, சம்சாரம் என்பது கிடையாது. முதல்ல சம்சாரம் இருக்கிற மாதிரி போகுது, கடைசியில் என்னன்னா சம்சாரம்ங்கிறது இருக்கிறதாக நினச்சிட்டு சாஸ்திரம் ஆரம்பித்து கடைசியில் சம்சாரத்தை நீக்கல, சம்சாரம் இல்லை என்பதை காட்டுகிறது. அப்படி காட்டினவுடன் சம்சாரம் சென்று விடுகிறது. இப்போ இதுவரை நாந்த பிரஜ்ஞத்தில் ஆரம்பித்து நான் பிரஜ்ஞங்கிற வரைக்கும் என்ன கருத்துன்னு சொன்னால், துரியம் சைத்தன்ய சொரூபம், அறிபவன் அல்ல என்று நிலைநாட்டியது. இனி இதற்கு அடுத்த பகுதிக்கு வருவோம். அதிருஷ்டம் அவ்யவகாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம்னு தொடர்கிறது. இதற்கு அடுத்த பகுதியில் என்ன செய்கின்றது, நம்மை நாம் உடலோடு கூடியவர்களாக நினைக்கும் பொழுது
முதல் தவறு என்ன ஏற்படுகிறது? உடல், மனம் இவைகள் சைத்தன்யமான என்னுடைய இருப்பினால் பிரதிபிம்பத்தை சேதனம் என்ற தன்மையை அடைந்து அறிபவனாக செயல்பட்டு வருகின்றது. ஸ்தூல சரீரம் ஜடம், சூக்ஷ்ம சரீரம் ஜடம். சைத்தன்ய சொரூபமாக என்னுடைய ஆத்மாவினுடைய இருப்பினால் மனம் சேதனம் அறிவு என்ற தன்மையை அடைந்து உலகத்தை பார்த்து வருகின்றது. அப்பொழுது நாம் என்ன நினைத்து கொண்டோம்? மனதினுடைய அறிதல் என்ற தன்மை ஆத்மாவான என்னுடையதுன்னு நினைச்சு வந்தோம். இந்த முதல் பகுதியில் என்ன சொல்லிடுது உபனிஷத்? அறிபவன் நீ அல்ல, நீ அறிவு சொரூபம், அறிதலெல்லாம் மனதினுடைய சொரூபம், சரீரத்தினுடைய உபாதியினுடைய சொரூபம்னு சொல்லி ஞாத்ரு தர்ம நிஷேதம் செய்யப்பட்டது. ஞாத்ரு தர்மம்னு சொன்னா ஆத்மாவிடம் அறிதல் என்ற தன்மையானது நீக்கப்பட்டது. இதை இங்கிலீஷில் சொன்னால் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்மை சப்ஜெக்டாக நினைச்சு வந்தோம், நினைத்து கொண்டு இருந்தோம் அறிபவனாக. இப்பொழுது நான் பேசுகின்றேன் என்று நினைக்கும் பொழுது பேசுவதற்கு நான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுக்கு ஆப்ஜெக்டாக நீங்கள் இருக்கிறீர்கள், கேட்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கேட்டல் நான் செய்கிறேங்கும்போது கேட்பவனாக இருப்பது நீங்கள் சப்ஜெக்ட். இந்த சவுண்டு ஆப்ஜெக்ட், பொருள் ஆகிறது. இவ்விதம் இதுவரை நான் சப்ஜெக்ட் அறிபவன் என்ற பிரமா, இது உண்மையல்ல, இந்த பொய் நீக்கப்பட்டது. இனி சம்சாரத்தில் இனி ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், நம்மை நாம் பொருளாகவும் சில சமயங்களில் நினச்சிக்கிறோம், நம்மை ஆப்ஜெக்டாகவும் நினச்சிக்கிறோம். நான் ஒருவரை பார்த்தால் நான் பார்ப்பவன், அவர் பார்க்கப்படுகிறார், அவருடைய ஸ்தூல சரீரம். பிறகு அவர் என்னை பார்க்கும் பொழுது நான் என்ன நினைப்பேன்? அவர் என்னை பார்க்கின்றார். ஐ ஆம் an ஆப்ஜெக்ட், நான் ஒரு ஆப்ஜெக்ட், மற்றவர்களுக்கு விஷயமாகின்றேன். முன்ன என்ன நினைக்கிறேன்? மற்றவர்கள் எனக்கு பொருளாக இருக்கிறார்கள், நான் சப்ஜெக்ட், மற்றவர்கள் ஆப்ஜெக்ட், விஷயம், பொருள். வேறு சில சமயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஆப்ஜெக்ட், மற்றவர்கள் சப்ஜெக்ட். ஆழ்ந்து சிந்திச்சா நம்முடைய எல்லா சம்சாரமே ஒன்றா நம்ம சப்ஜெக்டாக இருக்கிறதுனால, இல்லை ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால. நம்ம அறிபவனாக இருக்கிறதுனால சில சம்சாரங்கள், நாம் அறியப்படுபவனாக இருக்கிறதுனால சில சம்சாரங்கள். சம்சார நிவிருத்தின்னு சொன்னால், நான் அறிபவனும் அல்ல, அறியப்படும் பொருளும் அல்லன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் அறியப்படும் பொருள்னு நினைக்கிறதுனால தான் கஷ்டம். என்னை பற்றி அவன் இப்படி நினச்சிக்கிறானே, நான் சொன்னதை இப்படி புரிஞ்சுட்டானே, இதெல்லாம் என்னன்னா நாம் அறியப்படுவதாக நினைப்பதனால். இப்போ நம்ம உடலில் ஒரு ஊனம் இருக்குது, அல்லது உடலில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த குறை மற்றவர்களால் அறியப்படுவது. இப்போ நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய புத்தி மற்றவர்களால் இவ்விதம் அறியப்பட்டதுன்னு நினைக்கும் பொழுது துயரம் வருகிறது. இப்போ 2 தப்பு ஜீவன் செய்கின்றான். ஒன்று, தன்னை அறிபவனாக நினைக்கின்றான். இனி ஒன்று, சில சூழ்நிலைகளில் தன்னை அறியப்படுபவனாக நினைக்கின்றான். இதுவரைக்கும் நான் அறிபவன் அல்ல, துரியம் என்பது அறிபவன் அல்ல, நான் எதையும் பார்ப்பவன் அல்ல என்று சொல்லப்பட்டது. இதுக்கு மேலே உபனிஷத் என்ன செய்கிறதுனா, துரியம் அறியப்படுவதும் அல்ல, அதிருஷ்டம்.
அதிருஷ்டம் என்றால் அறியப்படுவது அல்ல. துரியம் அதிருஷ்டம், திருஷ்டம்னா அறியப்படுவது, அதிருஷ்டம்னா அறியப்படுவது அல்ல. இதற்கு முன்னாடி என்னன்னா நாந்த பிரக்ஞம் ந பகிஷ்பிரக்ஞம், துரியம் அறிபவன் அல்ல, துரியம்ங்கிறது அறிவது அல்ல. துரியம் துரியம்னே சொல்லிட்டு ஏதோ துரியம் அறியறது இல்லை அறியப்படுவதில்லைன்னு அல்ல, இல்லை நான் புரிஞ்சுக்கணும். நான் அறிபவனும் அல்ல, நான் அறியப்படுபவனும் அல்ல. இந்த ரெண்டே வார்த்தை தான் மனதில் பதிஞ்சிட்டா மோட்சம். இந்த ரெண்டு வார்த்தையை தவிர மீது என்ன படித்தாலும் மோட்சம் கிடையாது. மோட்சத்திற்கும் சம்சாரத்துக்கும் இந்த ரெண்டே கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுலையும் புரியாததுலையும் இருக்கு. நான் அறிபவனாக இருந்து துக்கப்படுறேன், நான் அறியப்படுபவனாக இருந்து துக்கப்படுகின்றேன். சம்சாரம்ங்கிறது எப்போ இல்லை, நான் என்னைக்கு அறிபவனா இல்லையோ, நான் என்னைக்கு அறியப்படுபவனா இல்லையோ அப்பொழுது மோட்சம். இல்லையே மற்றவர்கள் என்னை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்காங்களேன்னா அது என்ன அல்ல, உபாதியை, இந்த சரீரத்தையும் மனசையும் தான். பிறகு நான் யார்னா துரியம், அறியப்படுபவன் அல்ல. அப்ப என்னை யாரும் பார்க்க முடியாது, நான் யாரையும் பார்ப்பதில்லை. நான் யாராவது பார்த்தா தேன பொறாமப்படுறதுக்கு, கோவப்படுறதுக்கு, குறை சொல்கிறதுக்கு. என்னை யாராவது உண்மையில் பார்த்தா தேன கோவப்படுறதுக்கு, பொறாமப்படுறதுக்கும், குறை சொல்கிறதுக்கும். பிறகு பார்க்கிறதெல்லாம் என்னென்னா குணா குணேஷு வர்த்தந்தே. ஒரு அனாத்மா இனி ஒரு அனாத்மாவை பார்த்துட்டும் பார்க்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றது. அப்போ சம்சாரம்ங்கிறது சரீரத்திற்குள்ளே இருக்கின்றது. நாம் சரீரத்திற்குள்ள இருந்தால் சம்சாரம், நம்ம சரீரத்திலிருந்து நீங்கி இருந்தால் சாட்சி. ஆகவே அதிருஷ்டம், அதிருஷ்டம்னா என்ன, துரியம், எதனாலும் எந்த ஞானேந்திரியங்களினாலும் பார்க்கப்படுவது அல்ல. அவிஷயம், ஆப்ஜெக்ட் அல்ல. அதுதான் சாரம். முதல் பகுதியில் துரியம் சப்ஜெக்ட் அல்ல, அறிபவன் அல்ல. இனி வர்ற பகுதியில் துரியம் அறியப்படுவது அல்ல. அப்போ இந்த உலகத்தில் எது அறிபவனாகவும் இல்லாமல், எது அறியப்படாததாகவும் இல்லாமல், எது அறிபவனும் அல்ல, எது அறியப்படுவதும் அல்ல, அது துரியம், அது நான், அதுதான் பிரம்மன். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். இனி அதிர்ஷ்டம் என்ற சொல்லிலிருந்து விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.